Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது ஒரு 8 நிமிடத்திற்குள்ளாக ஆசனம், முதிரை, மூச்சு பயிற்சி, தியானம் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு தெரபியாக பார்த்துட்டு வரோம். 8 நிமிடம் தான். அந்த 8 நிமிடத்தில் காலை முதல் இரவு வரை தலை முதல் பாதம் வரை சுறுசுறுப்பாக உற்சாகமாக வாழலாம். இப்போ நம்ம நிறைய பேருக்கு பார்க்குறோம், நிறைய நபர்களுக்கு கொலஸ்ட்ரால் கொழுப்பு கட்டிகள் நிறைய பேருக்கு இருக்குது. அந்த கொழுப்பு கட்டிகளுக்காக நிறைய ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. அது மீண்டும் மீண்டும் அந்த கட்டி கரைந்து திருப்பி வர ஆரம்பிச்சிடும். இது வராமல் தடுப்பதற்குரிய பயிற்சிகளை பார்க்க போகிறோம். அப்படி கொழுப்பு கட்டிகள் இருந்தாலும் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக அது கரையக்கூடிய நிலை ஏற்பட்டுரும். நம்ம உடம்புல கழிவுகள் தங்கவே கூடாது. கழிவுகள் கரெக்டாக யூரினாக, மோஷனாக, கார்பன் டை ஆக்சைடாக, வியர்வையாக உடலை விட்டு வெளியே போயிடணும். காலை மாலை இருவேளை நம்ம உடம்புல கழிவுகள் சரியாக வெளியே போகணும். அப்போ தான் ஆரோக்கியம் இருக்கும். இந்த கழிவுகளை அகற்றக்கூடிய அற்புதமான கலை தான் யோக கலை. அப்போ இந்த கலைகளை நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா கொலஸ்ட்ரால், கொழுப்பு கட்டிகள் அந்த மாதிரி பிரச்சனைகளை வராமல் வாழ முடியும். பிகினிங்கிலே இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் உங்கள் குழந்தைகளுக்கு அழகாக அந்த பயிற்சிகளை பயிற்றுவீங்க. வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த மாதிரி வராது. பொதுவாகவே உடம்புல கட்டிகள் இருந்தாலே நம்ம அதை எந்த அளவுக்கு உடலை விட்டு வெளியேற்றக்கூடிய பயிற்சிகள் எடுத்துக்கிடணுமோ அதை எடுத்துக்கிடணும். யோக பயிற்சிகள் செய்கின்றவர்களுக்கு நிச்சயமாக கொழுப்பு கட்டிகள் அந்த மாதிரி பிரச்சனையே வராது. இதோடு சேர்த்து உணவிலும் ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. சாத்வீகமான உணவாக எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் அதிகமாக உணவில் எடுத்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க. இரவு அரைவேறு சாப்பாடு, கால்வேறு வாட்டர், கால்வேறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கட்டும். 7:30 மணிக்குள்ளே இரவு சாப்பிட்ருங்க. இந்த பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சி கொழுப்பு கட்டிகளை கரைக்கக்கூடியது, தொப்பையை கரைக்கக்கூடியது, உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது ஹஸ்த தனுராசனம். இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இது சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி. இப்போ கண்களை திறந்து கொள்ளுங்கள். இது குப்புறப்படுத்த செய்யக்கூடிய ஒரு ஆசன நிலை. பொறுமையாக குப்புறப்படுத்திக்கோங்க. ஒவ்வொரு நிலையாக பார்ப்போம். கை 2 சைடில் வச்சுக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இப்போ வலது கால் மடிச்சுக்கோங்க. அந்த கை பிடிச்சிக்கோங்க. அடுத்த கை முன்னாடி வச்சுக்கோங்க. மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள். கை ரைஸ் பண்ணுங்கள். தலை ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். இப்போ அடுத்த கால் மடிச்சுக்கோங்க. அடுத்த கை முன்னாடி வச்சுக்கோங்க. மெதுவாக ரைஸ் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். இப்போ நார்மல் பிரீத்திங்கில் பண்ணாங்க. இப்போ மூச்சு உள்ளெழுத்திட்டே பண்ண போகிறாங்க. ஒரு கால் மடிச்சுக்கோங்க. அடுத்த கை முன்னாடி வச்சுக்கோங்க. மூச்சு உள்ளெழுத்திட்டே மேலே ரைஸ் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டுட்டே ரிலாக்ஸ். அடுத்த கால் மடிச்சுக்கோங்க. மூச்சு உள்ளெழுத்திட்டே ரைஸ் பண்ணுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டுட்டே ரிலாக்ஸ். 5 செகண்ட் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தனுராசனம் பண்ண போகிறாங்க. 2 கால் மடிச்சுக்கோங்க. அடுத்த காலை பிடிச்சிக்கோங்க. மெதுவாக ரைஸ் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். இப்போ மூச்சு உள்ளெழுத்திட்டே ரைஸ் பண்ணுங்க. 2 கால் பிடிச்சிக்கோங்க. மெதுவாக ரைஸ் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டுட்டே ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். இப்போ அப்படியே எழுந்து சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். இப்போ சுகாசனத்தில் சூரிய முத்திரை பண்ண போகிறாங்க. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க. 2 மேத்தில் கட்டை விரல். மெதுவாக மூச்சு உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இப்போ மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. இந்த சூரிய முத்திரை உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு கட்டிகளை கரைக்கக்கூடியது. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சிலே கட்டும். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ அதிகமாக கொழுப்பு கட்டிகள் உள்ளவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுத்தப்படுத்தும் முத்திரை மோதிர விரலில் முதல் பகுதியில் பெருவிரலால் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க.
மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க. சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க. என்னுடைய மையத்தில் கட்டை விரல். மோதிர விரல் மடிச்சுட்டு என்னுடைய மையத்தில் நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்க, மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்க ஒரு 3 டைம்ஸ். தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுத்தப்படுத்தும் முத்திரை. மோதிர விரல்ல முதல் பகுதியில் பெருவிரல்னால ஒரு அழுத்தம் கொடுங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி வஜ்ராசனம். வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க. என்னுடைய மையத்தில் கட்டை விரல். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சுத்தப்படுத்தும் முத்திரை. மோதிர விரல்ல பெருவிரல் நல்ல ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆத்திய பிராணாயாமம் ஒரு பயிற்சி பண்ண போகிறாங்க. 2 கையும் தோள்பட்டைக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க. இப்போ மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை. முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க. மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை. மூச்சை வெளியே விட்டுருங்க. மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. இந்த மாதிரி 5 தடவை பண்ணிக்கணும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க. உங்களது ஆழ்மனதை தலைவலி தசைகள் மனசுனால டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்க. தோள்பட்டை வெளி தசைகள் மனசுனால டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்க. வலதுகை வெளி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. இடதுகை வெளி தசைகள் மனசுனால டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஹிருதயத்தின் வெளி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. வயிற்று வெளி தசைகள் மனசுனால டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்க. வலதுகால் இடதுகால் வலி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. உங்களது உணர்வை இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம். அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை 1 நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். நேர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி எளிமையான பயிற்சி. இதை காலை மாலை 2 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லத்தில் உள்ளவர்கள் மதியமும் சாப்பிட்றதற்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மிக நல்ல பலன் கிடைக்கும். மன அமைதி கிடைக்கும். சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.